கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் லூக்கா அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து பார்ப்போம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு இருக்கிறதுல உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, முதலாவதாக நல்ல வார்த்தையை உங்க இருதயத்துல வைங்க. ஏன்னா இருதயத்துல இருக்கிற வார்த்தை தான் உங்க வாயின் வழியா வெளியில வரும். அப்படி வாயின் வழியா வருகிற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை கட்டக்கூடியதா இருக்குங்க. நீங்க நல்ல விதமா நினைச்சீங்க அப்படின்னா நல்ல விதமா பேசுவீங்க, நல்ல விதமா உங்க வாழ்க்கை இருக்கும். நான் நிறைவா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் தீர்க்காயுசா இருப்பேன், நான் செழிவா இருப்பேன், என் வாழ்க்கையில குறைவே இருக்காது, என் குடும்பம் சமாதானமா இருக்கும், என் சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன் இப்படின்னு நல்ல காரியங்களை உங்க இருதயத்துக்குள்ள வைங்க. வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த மாதிரியான காரியங்களை உங்க இருதயத்துல நிரப்புனீங்கன்னா அது நிரம்பி உங்க வாய் வழியே வெளியில வரும். உங்க வாய் வழியே வெளியில வருகிற வார்த்தை உங்க வாழ்க்கைய நலமா விசாலமா மாற்றக்கூடியதா இருக்கும். அதற்கு பதிலாக நீங்க தீமையான காரியங்களை சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த தீமையான காரியங்கள் தான் உங்க வாயின் வழியா வரும். அந்த தீமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்கும். சரிங்க, நான் நல்லதும் நினைக்கல கெட்டதும் நினைக்கல அப்படிங்கிறீங்களா? இந்த உலகம் தீமையினால் நிறைந்த உலகமா இருக்குது. நீங்க நன்மையான காரியத்தை இருதயத்துல நிரப்பாம விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தீமையான காரியங்கள் உங்க இருதயத்துல நிரம்பிடும். நீங்க நினைக்கணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே நிரம்பிடும். அதனால எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயத்துல வைங்க. தேவனுடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமா நிறைவா நீங்க விரும்புகிறபடி கர்த்தர் என்ன உங்க வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியம் நிறைவேறும்படியாக வாயிலிருந்து வெளியில காரியம் வாய்க்கக்கூடியதா இருக்குங்க. விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்து விரும்புகிற காரியம் உங்க இருதயத்துல நிரம்பட்டும். நிரம்பி வாய் வழியே வரும் பொழுது உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.